மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு, பாவக்காய் மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாவக்காய் மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு. மொச்சக்கொட்டையும் வேக வச்சாச்சு, பாவக்காயும் வேக வச்சாச்சு. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி குழம்பு தாளிக்கலாம் வாங்க. மொச்சக்கொட்டை வேக வச்சுருக்கோம் பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கோம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். நல்லெண்ணெயும் கல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேன். புளிக்குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, வெந்தயம், வரமிளகா. இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம், நல்லா வணக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி எண்ணெயில் வணக்கி அரைச்சது பேஸ்ட்டு ஊற்றிருக்கோம். இப்போ குழம்புத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போடலாம் வாங்க. சாம்பார் தூள், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பொடி ஐட்டம். இப்போ நல்லா பச்சை வாசம் மிளகா பொடி வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் வாங்க. இப்போ குழம்பு கொதிக்க போது நான் தேங்காய் புளி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மொச்சக்கொட்டை பாருங்கள், குக்கரில் வேக வச்சது தான். இப்போ மொச்சக்கொட்டை சுவையான டேஸ்டான பாவக்காய் மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரெடி. நல்லா கொதிக்குது பாருங்கள். மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யணும்னு.